சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிந்தாமணி கால் பண்ணிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு. விஜயாவும் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய மருமக அங்கே வேலை பார்க்கறதுக்காக அவன் ஆர்டர் எடுத்திருக்கான். அந்த ஆர்டர் ஒழுங்காக நடக்கக்கூடாது. அவளுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இல்லை முதல்ல ஒரு முறை நான் பண்ணியே அவள் ஃபோன்லேயே அந்த ஆர்டர் ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்தவ. அவள் மறுபடியும் இப்படி பண்ண மாட்டாளா? அது எல்லாம் எனக்கு தெரியாது. அதுவும் என் பையன் முத்துக்கு தெரிஞ்ச என்னை பேய் ஆட்டம் ஆடிடுவான். ஸோ என்னால் முடியாதுன்றாங்க. உங்களுக்கு பணத்தை நான் கொடுக்குறேன். உங்கள் மருமகளை உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்டவ தோற்று போகணுன்னா அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷமாக தானே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதும், எனக்கு சந்தோஷம் தான். அவள் தோற்று போகிறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னும் பணம் அதிகமாக கொடுக்குறேன். நீங்கள் மீனாவுடைய ஆர்டர் எதுக்குமே அவளை வேலைக்கு போகாம வச்சிருந்தா உங்களுக்கு நான் பணத்தை அனுப்பிடுறேன்னு சொல்றாங்க. சரி, இந்த டீலும் நல்லா இருக்கு. நமக்கு தேவை மீனை தோத்து போகணும். அதே மாதிரி பணமும் வருது. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி நடக்க போகுது. அது எனக்கு சந்தோஷம் தான். அதனால இதை ஒத்துக்கிறேன்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கி மீனாவை வேலைக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு என்னால் என்ன முயற்சி முடியுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க விஜயா கிளம்பி போறாங்க. இப்ப சிந்தாமணியோட பிளான் நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.